இளைஞருக்கு எம்மாடி மணப்பதற்கு யாராக வருவார் வருவார் என்று வழியில் விடிவைத்து காத்திருக்க. ஆமா ஏஜ்மா, விடியற் காலை ஆகிவிட்டது. எனது மகனுக்கு திருமணம் நடக்கும். ஏங்க நடக்குங்க. பாதி ராஜ்யம் 10 லட்சம் பொண்ணு சும்மா தானா? நீ கவலைப்படாத, வருவாங்க. யாருன்னா அண்ணா தம்பி யாராவது வருவார் எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். யாரும் வரவில்லை. இனிமேல் வருவார்களோ வரமாட்டார் தெரியவில்லை. எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கோம். யாரும் வருவது போல் தெரியும். வந்து கொண்டிருக்கிறேன். ஒரு கொடை விலை 9 ரூபா இருக்கும். அதேதான் கேட்டா சொல்ற பாரு. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இல்ல, குளிர்ல மக்கி போய்க்கிறாங்க. என் பொண்ணு கல்யாணம், எல்லாரும் வந்துருங்க. சும்மா கம்மா வர போறீங்க. வரும்போது ஒரு 1/4 சவர. ஆமா, 1.5 ரூபாய் ஒரு சவர நைட்டு இறங்கிச்சு மொத்தம். சரி, நம்ம யாரு கேட்டோம்? வெட்டி நடை போட்டு வேறு நடை போட்டு செல்லுவா. மன்னர் நீங்களா? எந்த நாடு? மங்களபுரி நாடு. எதற்கு இங்கு வந்திருக்கிறாய்? கண்டோர போட்டீங்கல்ல. இறந்திருக்கு என் மகனை மணக்க வருவருக்கு நாட்டிலே பேர்பாரி 10 லட்சம் பொண்ணு கொடுப்ப பரிசாத்தி. உன் மகனை மணப்பதற்காக மணமகளாக நான் வந்திருக்கிறேன். நான் முறைத்தது என்ன? கண்ணி கனியா ஒரு பெண்ணை திருமணத்தை முடித்தால்தானே என் மகன் உயிர் பெறுவார். ஆமாங்க. இவளுக்கு ஏற்கனவே திருமணக்குது, கழுத்துல மாங்கல்யம் இருக்குது. இவளை திருமணம் செய்து வைத்தால் என் மகன் உயிர் பெறுவார். கல்யாணம் தள்ளி வச்சுக்காதீங்க. என் மடாத்து விட்டு போய் 10 நாள் ஆகுது. நான் சும்மா தாங்கிறேன். என் பக்கம் தள்ளி விட்டுட்டு நான் பொண்ணு எடுத்துடுறேன். கண்டதை தின்னாது, உடல் கெட்டு. ஒரு நாள் இட்லி சாப்பிடலையா, ஒரு நாள் பூரி சாப்பிடலையா, அதுவே வயிறு சொல்ல வரேங்க. சரி விடு. மண்ணா அவளுக்கு அண்ணா மகனை மணப்பதற்கு எனக்கு நான் அழகில்லையா, அறிவில்லையா, ஆற்றல் தான் அனைத்தும் இருக்கிறது. ஆனால் உனக்கு அறிவில்லை. ஏன் அறிவில்லை? அடுத்தவனுக்கு மனைவி, உன் கழுத்துல மாங்கல்யம் இருக்குது. உன்னை திருமணம் செய்து வைத்தால் என்ன உயிர் பெற மாட்டோம். உன் மகனை மணப்பதற்கு மாங்கல்யம் தடையா இருக்கு. ஆமா, தாலி அறுத்து. ஐயோ, இப்பேற்பட்ட பத்திரி தேவத்தை மண்ணில இதுவரை நான் பார்த்தது கிடையாது. தாலி அறுத்து மறுதாலி கட்டிக்கொள்ள பெண்ணியை இப்போது 2025 நியூ மாடலே இதுதான். குடுங்கதே. என் மகள் இருக்கு. யார் யார் யார்? குடு வரேன். கமான். ஏவே வா. அதேதான். அட. ஏய் டாபே. தேவடியா. எப்பா அது ரவுடி பொம்பளை பழகுது, 8 ஒதுக்குதுப்பா. உன் பேர் என்னமா? பத்மாவதி ஐயா. அப்படி என்றால் இறந்து இருக்கு என் மகனை மணக்க உனக்கு சம்மதமா? சம்மதம் தானே ஐயா. சரிவா, இது என்ன சோதனை? என் மகன் உயிர் வர வேண்டுமெனுக்கு ஒரு பெண்ணின் வாழ்க்கையிலவா வெளியாக்கிறேன். நான் முறைத்தவண்ணை அனைத்து பொண்ணையை ஆயிட்டுங்க. உள்ளிட்டுமா அவுத்து வைக்கிறேன். போட்டேன். இந்த பகலா வரல, இந்த பகலா வரல. பாதிராஜி உனிதே. பத்திரம் எழுதுறீங்களா? ஆமா. பணம்லாம் கொடுத்துட்டீங்களா? ஆமா. இல்ல இருக்குது. பேக்ல வச்சிருங்க. பேக்லயா? கொஞ்சம் திரும்பி. பத்தாத இடம் நிறைய இருக்குது பணம். தொடப்ப கட்ட பேக் நை. இதான் பேக். இது முன்ன என்ன? இந்த பேக் இல்ல. பையில. பை அத வச்சிரு. பத்திரம் எழுதும்போது என் பேர் போடுவீங்களா? போட்டா ஐந்து ஒஞ்சிடும். அதனால எழுதுவோம். என் பேர் எழுதும்போது பக்கத்துல இனிஷியல் போடுங்க. அதுவும் போட்டா ஓடி எழுதுவோம். போடுனா டேய். அதனால இனிஷியல் நான் சொல்றேன், இனிஷியல் போடுங்க. போட்டா ஓடி எழுதுங்க. எஸ் போடுங்க. அவ்வளவுதானே. நான் போடுறேன். வா கமான். அம்மா போறதும் போறீங்க. என்ன வாழ்த்துக்கு போகும்போதே அனாத நாய சனினே நரிக்கிறாங்க. போறியா? தொடப்ப கட்ட. நீங்க வாழ்த்து வந்தேன். நான் அடிச்சா கேட்கறதுக்கு இந்த ஊர்ல ஆளு கிடையாது. அனாத பொண்ணு இந்த பிணத்தொடப்பணமா இருந்து சாப்பிடி. அனாத நாய. பாய் கவுன்சிலர். ஹலோ நெக்ஸ்ட் ஒன்னு லைட் போடுறாங்க.
ஆமா